இந்த புதிய மாதம் துவங்கும்போது நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருந்து அவருடைய சத்தியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார். அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இங்கே வந்திருக்கிறோம். அவரை குறித்து சாட்சிகளை சொல்ல வந்திருக்கிறோம். அவரை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். நம்ம ருசித்து பார்க்க ஆயத்தமாக இருந்தால் தான் அவர் நல்லவர்னு நமக்கு தெரியும். நம்ம ருசித்து பார்க்கவே ஆயத்தமாக இல்லை, எனக்கு தேவையே இல்லை என்று சொன்னால் அவர் நல்லவர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவரோ சதா காலங்களும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நன்மையானதை தருகிறவராய் இருக்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தருடைய நீதியை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உயர்வானாலும் தாழ்வானாலும் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவனை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு நாம் வெட்கப்படாத கூட்டம். ஹல்லேலூயா. அல்லேல் என்றால் ஆராதனை, யா என்றால் இறைவன், அல்லேலூயா என்றால் இறைவனுக்கே ஆராதனை. அந்த இறைவன் யார்? நாம் கர்த்தர் என்று சொல்லுகிற நம்முடைய அநாதி தேவனாய் இருக்கிறார். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம், நமக்கு துருகம், பலத்த கோட்டை, நம் நம்பிக்கை. அவரிடத்திலே ஓடுகிற மனுஷன், அவரோட செட்டைகளுக்கு கீழே தஞ்சம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறான். கண்களை மூடி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அப்படி முன்குறித்தவர் அவர்களை அழைப்பார். தன்னுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவர்களை அழைத்து அவருடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை தேற்றுவார், ஆற்றுவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய கிருபையினாலே சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். என்னுடைய நல்ல கிரியைகள் அல்ல, நான் செய்கிற நல்ல காரியங்கள் அல்ல, நான் கொடுக்கிற அந்த ஏழைக்கு கொடுக்கிற அந்த தொண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை காப்பாற்றுகிறது அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் என்னை நேசித்திருக்கிறதுனால, நான் அவரை நேசிக்கிறதுனால நான் மற்றவர்களுக்கு நன்மையை செய்கிறேன். ஆனால் அந்த நன்மையை செய்கிறதுனால நான் உயிர் வாழலை, அவர் என் மீது வைத்திருக்கிற கிருபையினாலே நான் உயிர் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குழிகளிலே கிடந்த என்னை தூக்கினீரே. மாசும் பழுதும் உள்ளவளாயிருந்த பழுதும் உள்ளவனாயிருந்த எங்களை நீங்கள் தூக்குனீங்க அப்பா. உம்முடைய ரத்தத்தை கொண்டு எங்களை சுத்தம் பண்ணீங்க, எங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணீங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை எண்ணெயை பூசி காயங்களை ஆற்றி கொடுத்தீங்க. திராட்சை ரசத்தினாலே எங்கள் உள்ளத்தை தேற்றுனீங்க அப்பா. அந்த திராட்சை ரசம் உம்முடைய ரத்தம் தான்ப்பா. உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், ஒன்றுமே இல்லாத எங்களுக்கு, ஒரு முகவரி இல்லாத, ஒரு பெயர் இல்லாத எங்களுக்கு, இந்த உலகம் எங்களை பார்த்து ஏளனமாய் சிரித்த நாட்கள் இருக்கிறது, எங்களை தவறாக நடத்தின நாட்கள் இருக்கிறது, எங்களை பார்த்து கீழ்த்தரமான ஜனம் என்று அழைத்த நாட்கள் இருக்கிறது, எங்களை பார்த்து நகைத்த நாட்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்பமும் குப்பையும் தூசியுமாக இருந்த எங்களை நீர் தூக்கி எங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுத்து எங்களை ஆண்டவரே உம்முடைய புத்தகத்திலே நீங்கள் எழுதி வைத்தீங்களே அப்பா. எங்களை தேர்ந்தெடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தியம் பூமியிலே முளைத்திருக்கிறது, உம்முடைய நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கிறது, அதை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். எத்தனையோ பேர் ஆண்டவரே இதுதான் பரலோகத்துக்கு வழி, இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழி என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நானே வழி என்று சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார், நானே ஜீவன் என்று சொன்னார். எத்தனையோ பேர் இதுதான் கடவுளுக்கு போகிற வழிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரோ அந்த வழியே நான் தான் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர் சொன்னதை மட்டுமல்ல, சிலுவையிலே ஏறி நின்று அதை செய்து முடித்தார். அப்புறம் அவர் சொன்னார், எவ்வளவோ வல்லமை இருந்தாலும் அந்த வல்லமையை கொண்டு உன் எதிரியை நீ அடிக்காதே. நான் உன்னை நேசித்தது போல நீ பிறனை நேசி. உன்னுடைய சிலுவையை நீ சுமந்துட்டு போன சொல்லி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் தேடினாலும் கிடைக்காத தெய்வம்.
நம்மோடு கூட இருக்கிறார். உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த ஆராதனையை ஆரம்பிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பிற்கு நன்றி, உம்முடைய அன்பிற்கு நன்றி. அன்பே பிரதானமானது, மேலானது என்று சொல்லி, கிறிஸ்துவே அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி எங்களை வழி நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எழுந்து நிற்கக்கூடியவங்களாம் எழுந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லியிருக்கிறதுல, அவருடைய வாசல் வரமே எப்படி வந்தீங்க? சந்தோஷத்தோடு வந்தீங்களா? குழப்பத்தோடு வந்தீங்களா? ஒரு ஏக்கத்தோடு வந்தீங்களா? என்ன மாதிரி வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை சந்தோஷமா மாற்ற போறார். அமேன். கைகளை உயர்த்தி அவர் ஆமென் சொல்லலாமா? அமேன். ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? துதிக்கும் போது நம் மத்தியில வாசம் செய்கிற தேவன். அமேன். துதிக்கும் போது கிருபை பெருகுன்னு சொல்லியிருக்கல வேதத்துல. துதிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில கிருபை பெருகுமா பெருகாதா? பெருகும்ல. அப்ப நல்ல கைகளை உயர்த்தி கைகளை தட்டி சந்தோஷமா பாடலாமா? அவர் நம்ம மத்தியில இருக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ சேனைக்கும் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். வேற யாரும் இல்லைல்ல? வேற யாரும் இருக்காங்களா? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தது வேற யாரும் கிடையாது. அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்மை அனுதினமும் கண்ணின் மணி போல காத்திருக்கிறார்ல. இம்மட்டும் நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பலனோ, நம்மளுடைய சொத்துக்களோ, நம்மளுடைய சொந்தங்களோ, நம்மளுடைய உயர்வோ எதுவும் கிடையாது. அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய சுத்த கிருபையினால தான் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். இங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். அப்ப எப்படி ஜீவனை கொடுத்து ஆராதிக்கணும்? நம்ம சந்தோஷமா கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறவங்களாம் கைகளை உயர்த்தி ஆராதிங்க. கைகளை தட்டி ஆராதிக்கிறவங்களாம் கைகளை தட்டி ஆராதிங்க. பாடலாமா? அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ பெருகினாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்சமும் பயம் வேண்டாம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். பலவீனத்தோடு வந்திருந்தா கைகளை உயர்த்தி துதிங்க. அந்த பலவீனங்கள் எல்லாம் நீங்கும். ஆண்டவர் நம்மளை தொட போகிறார். விசுவாசத்தோடு அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை பாடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கைகளை தட்டி சந்தோஷமா பாத்திரமே உந்தவனே சுவினா நமதே
கைகளை தட்டி அவரை துதிக்கலாமா? அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. நன்றி தகப்பனே. வாய்களை திறந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? இம்மட்டும் நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான், வேற எதுவும் கிடையாது. அப்பா, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி பார்த்து நம்ம துதிப்போம். கஷ்டமோ சந்தோஷமோ எல்லா வேளையிலும் ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். சோதனை வரும்போது ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது. சோதனை நேரத்தில் தான் இன்னும் ஆண்டவருடைய எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றது இருக்கு. விசுவாசத்தில் எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்றது இருக்கு. நிற்போமா? சோதனை வரும்போது அவரை விட்டு விலகி போவோமா? நமக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் விலகி போறாரா? இல்லைல்ல, நம்மோடு கூட இருந்து நம்மளுடைய கைகளை திடப்படுத்தி நெருக்கமான வேலையில நம்மளோடு பேசி நம்மளை அரவணைக்கிற தேவனா இருக்கிறார்ல. அவர் உயரும் உன்னதமுமான தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். நமக்காக அந்த சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து ஏழை கோலம் எடுத்து பாடுகளை அனுபவித்து விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்த தேவன்ல வேற யாரால செய்ய முடியும்? யாராலையும் செய்ய முடியாது. மனுஷனுடைய அன்பு மாறக்கூடியது. சூழ்நிலையின் காரணமாக மனுஷனுடைய அன்பு மாறும். ஆனால் தேவனோ, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாடலாமா? சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். உணர்ந்து பாடலாமா? ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணப்படக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்று 1 தீமோத்தேயு 6:16 சொல்லியிருக்கு. அவர் சாவாமை உள்ளவர் தேவன், 10,000களில் சிறந்த தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே பாடலாமா? ஒருவராய் சாவா
காட்டிலும் வேற யாரும் பரிசுத்தர் அல்ல. நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அவருடைய கிருபையினால, அவருடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போமானால் இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் நானாகவே வந்திருக்கிற ராஜா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் தகப்பனே. அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. அப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. என்னை ஒரு முறை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அவர் மன்னிக்கிற தேவன், அவர் மன்னிக்கிற தேவன். நம்மளை அழைத்திருக்கிறார்ல, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நானே உன்னை அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லியிருக்கிறார்ல. நம்மளை தொடுகிற தேவன், நம்மளை தொட்டு சுகமாக்குகிற தேவன். ஆமென். பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? யார் யாரெல்லாம் சுகவீனத்தோடு வந்திருக்கீங்க? கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் இடத்துல சொல்லுவோமா, அப்பா நீர் என்னை தொடுங்க ராஜா, நீர் என்னை தொட்டால் போதும் தகப்பனே. அவர் குருடரை பார்க்க செய்த தேவன், முடவரை எழுந்து நடக்க செய்த தேவன், செவிடரை கேட்க செய்த தேவன், ஊமையனை பேச வைத்த தேவன், திமிர்வாதக்காரனை குணப்படுத்தின தேவன், குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்தின தேவன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டபோதே சுகம் கொடுத்த தேவன், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு எண்ணற்ற ஜனங்களுக்கு போஷித்த தேவன். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுமா. அவர் வல்லவருங்க. அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அவர் நீதியுள்ள தேவன். அவர் மன உருக்கம் இருந்த தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்க மேலேயும் என் மேலேயும் மனதுருகிற கர்த்தருங்க. மனதுருகிற கர்த்தர், மனம் கசந்து நமக்காக கண்ணீர் விடுகிற தேவன், பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிற தேவன்ல. பாடலாமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் ஒன்றும் இல்லை. அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்கோ மாறி போயிருக்கோம், திசை மாறி போயிருக்கோம். ஆனா நாம தேடி போல அவன் நம்மை தேடி வந்த தேவன். ஆமென். பாடலாமா? கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே.
துதி கன மகிமை இவை அனைத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம் மீது அன்பு வைத்த நிமித்தமாக அவருடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்ல. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு அவரை பார்த்து சொல்லியிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மாத்திரம்தான், வேற எதுவும் கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணிலடங்கான நன்மைகளை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். நெருக்கமான வேலையில் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு தகுதியும் இல்லை. தகுதி இல்லாத என்னை அவர் தெரிந்து கொண்டார்ல. தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் தகுதி பார்த்து நேசிக்கிற தேவன் அல்ல, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வளர்க்கிற தேவன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர். அவர் இருந்தவராகவே இருக்கிறார். நமக்காக வந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார். ஆமென். அப்பா, சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துங்க ராஜா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். இந்த துதி வேலையை நடத்தி தந்த கமலுக்கும் டீமுக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 146 சங்கீதம் 146. இந்த சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி ஆஸ்டினை அன்போடு கூட அழைக்கிறேன். 146 சங்கீதம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணில்லாத மனுபத்திரையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்ந்து போடுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த நாளின் சுருக்கமான செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் இருக்கிற பகுதியை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பிறகு நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நாம் மனதிலே ஆழமாய் நினைவு கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆத்துக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஓகே, இப்போ இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பு, சிலுவையின் அன்பை உணர்ந்தவர்கள், அவர்கள் கண்டிப்பாக ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னால் இருக்க பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20வது அதிகாரம் 19வது வசனத்தில், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே
சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். ஓகே, ஸோ உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவினுடைய செய்தி என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம். அடுத்தது சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாருனாக்கா 21வது வசனத்தில் மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்புகிறது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அப்புறம் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு 23வது வசனத்தில் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஸோ முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன திரும்ப சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம குறைந்து போகிற, அடிக்கடி தொலைத்து விடுகிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த சமாதானம் தான். சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுவோம், மனசில் வேதனை, துன்பம், பாரங்கள். இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறதுல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் நமக்கு செய்கிற காரியம், உற்றார் உறவர் செய்கிற காரியம் எல்லாமே பார்த்தா மனசில் ஒரு வேதனை, துன்பம், ஒரு ஏமாற்றம், தோல்வி, சில நேரத்தில் விரக்தி, சில நேரத்தில் கோபம் வருகிறது. இதெல்லாம் என்னன்னா நம்ம சமாதானத்தை குலைத்து போடுகிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முதலாவது வார்த்தை என்னன்னா உங்களுக்கு சமாதானம். சமாதானத்தை தான் நமக்கு அவர் சொல்லி போகிறார். அதே நம்ம யோவானில் பார்க்கும்போது 14வது அதிகாரத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லுகிற ஒரு இயேசுவை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ நமக்கு சமாதானத்தை அவர் ஒரு வார்த்தையாய் அல்ல வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வீக சமாதானத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது உலக பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் எதுவும் நம்மை தொடாது. இந்த உலகத்தில் கஷ்டமே இல்லாமல் நீங்கள் வாழ்வீங்க, பலவீனமே இல்லாமல் வாழ்வீங்க, போராட்டமே இல்லாமல் நீங்கள் வாழ்வீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இவைகளெல்லாம் நம்ம இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு இன்றியமையாத பங்காக மாறிவிட்டது. பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் சமாதானமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்க சமாதானமாக இருப்பீங்களான்னு நினைக்கிறீங்களா? போன வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம், பெரிய நகைக்கடை ஜாய் அலுகாஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜாய் அலுகாஸ் நகைக்கடையுடைய ஓனர் எவ்வளவோ கோடி கோடியாக சொத்து வைத்திருக்கிறவர். ஓகே அரக்கல், ஜாய் அலுகாஸில் அரக்கல், அந்த ஒரு ஓனர் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறார். ஓகே, ஸோ ஏன் என்ன காரணம்? ஏன் கோடீஸ்வரங்க தற்கொலை பண்ணி இறந்து? சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? துணிமணிக்கு வழி இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தினால அவங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்க. மெயினாக காரணம் என்னென்னா சமாதானம் இல்லை. அப்படி அப்போது வாழ்க்கையில் வறியவர்களும் அப்படி சாகிறார்கள், வலியவர்களும் அப்படி சாகிறார்கள். அப்படி பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமான ஒரு செய்தி கிடையாது அது. அருமையான தேவஜனமே, துக்கமான செய்தி, ரொம்ப வேதனையான செய்தி. மனசில் சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா சமாதானத்தை தான் நமக்கு அவர் செய்தியாக கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த சமாதானம் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போய் இந்த ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கும் போது, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அவர் பரலோக ராஜ்யம் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நல்ல செய்தியை நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் என்றும் அவர்கள் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. இங்கே இந்த 15வது வசனத்திலிருந்து 21வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது பேதுருவை பற்றி உங்களுக்கு தெரியும். கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார். அந்த துக்கம், வேதனை அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன் நான் இவரை மறுதலித்தேன் அப்படின்னு சொல்லி. நீ அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, என்னை நீ நேசித்தா கண்டிப்பாக எனக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும், ஏதாவது நீ எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். 2வது தடவை கேட்குறாரு, நீ என்னிலே அன்பாக இருக்கிறாயா? அவன், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நான் மறுதளிச்ச உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் உண்மையாக நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது திரும்பவும் கேட்குறார், 3வது தடவை, சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரம் கேட்டதுனால அவன் உள்ளத்தில் உடைந்து சுக்கு நூறாக
போய் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லும்போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று பொறுப்பை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இப்போ என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், அவர் நம்மை நேசிக்கிறான்னு சொல்லும்போது அவருக்காக பொறுப்புகளை சுமப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்காக பொறுப்புகளை சுமப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்லவே கூடாது. அவர் நம்மை உருவாக்கி படைத்தவர், நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம் பாவங்களை மன்னித்து நம்மை மீட்டு கொண்டவர். அவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும்போது இல்லை ஆண்டவரை நான் வரமாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்களை பற்றி யோசித்து பார்ப்பாங்க, அப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு தான் கொடுக்குறீங்களா அந்த பொறுப்பை அப்படின்னு. பேதுருவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு பாருங்கள், 20வது வசனத்தில் பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டனுமான சீஷன் பின்னே வருகிறதை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்குறார். பேதுரு, எனக்கு சொல்லிட்டீங்க ரைட்டு, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு. இதை இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், இவனுக்கு என்ன விஷயம், இவனுக்கு என்ன சொல்கிறீங்க, இவனுக்கு என்ன பொறுப்பு? அப்போ என்ன தோணுன்னா, எனக்கு மட்டும் சொன்னீங்களா, அப்போ இவங்களுக்கெல்லாம் இல்லையா, இவங்க தப்பிச்சிட்டாங்களா, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா, நான் மட்டும்தான் செய்யணுமா? இல்லையா? நிறைய நேரத்தில் அப்படி தான் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? நான் மட்டுமா செய்யணும், நான் தானே செய்யணும் இந்த வீட்டில். சில நேரத்தில் தேவாலயத்தில் போய் சில காரியங்கள் பொறுப்புகள் இருக்குது உங்களுக்கு, நான் மட்டும்தான் செய்யணும், மற்றவங்க செய்யக்கூடாதா, இவங்க பற்றி என்னப்போ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானதா, உனக்கு என்ன, நீ என்னை பற்றி வா. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ நிறைவேற்று, மற்றவர்களை பற்றி பார்க்காத, அங்கே இங்கே பார்க்காத, மற்றவர்களை பற்றி பார்க்காத, கண்டிப்பாக நீ பொறுப்பை நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு பெரிய ஞானி இருந்தாராம். அந்த ஞானிக்கிட்ட ஒருத்தன் போனானாம். ஒருத்தன் போய் சொன்னானா, ரொம்ப மனசில் கன்ஃபியூஷன் இருக்குங்க, ரொம்ப போராட்டம் இருக்குது, என்னன்னு தெரிலங்க, சும்மா பார்த்தா அவன் பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், அவன் பண்ணுறான், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானி என்ன பண்ணாராம், ஒரு இடத்துக்கு அவனை வர சொன்னாராம். ஒரு ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் அவனை வர சொன்னாராம். அங்கே போய் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அவன் நிற்கும்போது ஒரு தண்ணீர், ஒரு குடத்தை எடுத்து அதில் தண்ணீரை முழுமையாக அந்த குடத்தை நிரப்பி அவனுடைய தலையில் வச்சு, இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து அந்த எண்டுக்கு கண்ணு தெரியுது பற்றி, அங்கே ஒரு கல் இருக்குது பற்றி, அந்த கல் வரைக்கும் நீ போயிட்டு திருப்பியும் இங்கே 10 தடவை நீ இப்படி வரப்போகிற அப்படின்னு சொன்னாராம். அவன் சொன்னான், எதுக்கு சாமி இதெல்லாம் சொல்கிறீங்க? இல்லை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது அப்படி சொன்னான். இவன் அந்த தலையில் எடுத்து வச்சுட்டு ஒரே கான்சன்ட்ரேஷன், ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது இல்லையா, மெதுவாக நடக்கிறான், அந்த எண்டுக்கு போகிறான், திருப்பியும் வரான். அப்புறம் 10 தடவை அவன் போய் வந்துட்ட உடனே அந்த ஞானியை சொன்னாராம், அதை இறக்கி வையின்னு சொன்னாராம். இறக்கி வச்ச உடனே அவன்கிட்ட கேட்டானா, இந்த 10 தடவை நீ போயிட்டு வந்தியே, அப்படி போயிட்டு வரும்போது அங்கே என்ன நடந்தது, அங்கே கொஞ்சம் வீடுங்க இருக்கிறது பற்றியா, அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டாராம். இவன் சொன்னானா, எனக்கு தெரியாது அப்படின்னானா. அப்புறம் அங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கே, அங்கே பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்களே, அவங்க என்ன நடந்தது தெரியுமா உனக்குன்னு கேட்டாராம். இல்லை எனக்கு தெரியல அப்படின்னானா. இப்போ இந்த பக்கம் கடைங்க வச்சுருக்காங்க பற்றி, அந்த கடைங்க ஒரு இடத்துல கடைங்க இருக்கும்போது அந்த கடையில் ஒரு சின்ன சண்டை நடந்தது, அதை கவனிச்சியா அப்படின்னு சொன்னாராம். இல்லை நான் கவனிக்கலைன்னு சொன்னாராம். இப்போ இந்த பக்கம் பார்த்தியா, இங்கே ஒரு கூட்டம் ஜனம் நின்று உன்னை பார்த்துட்ருக்காங்க, அவங்க உன்னை பற்றி என்ன பேசுனாங்க தெரியுமா, கவனிச்சியான்னா இவன் சொல்கிறான், இல்லை நான் கவனிக்கலைன்னு. என்ன காரணம்? அவனுடைய மனசில் இருந்தது அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாமல் அந்த குடத்தை அவன் தூக்கிட்டு போயிட்டு வரணுன்றது, அந்த பொறுப்பை சுமக்கிறது. அப்போது இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும், நமக்குன்னு வாழ்க்கையில் சில பாரங்கள் இருக்குது, அந்த பாரத்தை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரங்களை நம்ம தான் சுமக்கணும், அந்த பாரத்தை வேறு யாரும் சுமக்க முடியாது. இந்த முழு உலகத்துலேயுமே உன் பாரத்தை என் மேலே வெயி, நான் சுமக்கிறேன்னு சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் நுகத்தை என் மேலே வைங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இவன் எதனால் இவன் இவ்வளவோ மற்றவங்களுடைய காரியத்தை கவனித்து மனசெல்லாம் குழம்பி இருந்தவன், அந்த ஒரு ஒரு பயிற்சி அவனுக்கு கொடுக்கும்போது அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா அவன் தனக்குரியதை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவன் மற்ற என்ன நடந்தாலும் அதை பற்றி அவன் பார்க்கலை, அவன் கவனிக்கலை, அதை அவன் மனசை பாதிக்கலை. நீங்களும் நானும் இப்படி தான் வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது.
1000 பேருடைய பிரச்சனையில் 1000 காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதிலெல்லாம் போய் நம்ம தலை போட்டுக்கிட்டோன்னா, அதெல்லாம் நம்ம போய் பங்கு கொண்டோன்னா, அதெல்லாம் போய் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு இன்னும் பாரம் தான் கூடும், இன்னும் வேதனைக்கு தான் கூடும், இன்னும் துன்பம் தான் கூடும். அருமையான தேவஜனமே, நமக்கு இருக்கிற காரியங்களை நம்ம நல்லா கவனித்து பார்த்து பத்திரமா பார்த்து ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பினாலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நம்ம சுமந்து தீர்க்கும் போது கண்டிப்பாக அதனுடைய விளைவாக நமக்கு என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், வாழ்க்கையில் ஒரு திருப்தி வரும். அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால பரலோக பாக்கியம் நமக்கு இருக்கிறது. மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுல நிச்சயமே நம்ம பாவ பாரத்தை எடுத்துரும். அப்புறம் நம்ம ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த வைராக்கியம் நமக்குள்ளே வரும். ஸோ மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரோ, என்ன வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற கிருபையும் இரக்கத்தையும் பெற்று எப்படியாகிலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்று அநேகருக்கு இந்த ரட்சகரை நம்ம சந்தோஷமாக அறிமுகம் செய்து வைக்க தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. இன்றைக்கு இப்போ டைரெக்டாக நம்ம கம்யூனியன் சர்வீஸ்க்கு நம்ம போயிடலாம். இதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் உங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இதற்கு பிறகு காணிக்கை பாடலாக இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு பிறகு காணிக்கை எடுக்கப்படும். அந்த நேரத்தில் நம்ம மத்தியில் இருக்கிற டெய்லரிங் பேட்ச் பாடலை அவர்கள் பாடுவார்கள். அந்த நேரத்தில் காணிக்கை எடுக்கப்படும். இப்பொழுது நம்முடைய இருதயத்தை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கொள்வோம். கர்த்தரோட சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த இடத்திற்கு நாம் ஆயத்தத்தோடு நாம் வந்திருக்கிறோம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மறுபடியும் ஒரு முறை நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வோம். ஏதாவது நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு தடையாக சில காரியங்கள் இருந்தாலும் கூட அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ரகசிய பாவங்கள், வேண்டுமென்றே செய்கிற பாவங்கள், துணிகரமான பாவங்கள், மறுபடியுமாய் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கர்த்தர் கிருபையாய் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கெடுத்து கடைசியிலே அந்த மத்திய ஆகாயத்திலே நடக்க இருக்கிற அந்த திருமணத்தில் கூட, மணவாட்டியினுடைய திருமணத்திலும் நாம் பங்கெடுக்கத்தக்கதான தகுதியை நமக்கு அவர் ஏற்படுத்துவார். ஆகவே தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. இதை மிகுந்த பயபக்தியோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீ தர வேண்டுமா கேட்கிறோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவரோட சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். ஆகவே அவரை நினைவு கூறும்படியாக இந்த காரியத்தை நாம் செய்வோம். அவரை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் அதிகமாய் அவருடைய பாடு மரணங்களை, நமக்காய் அவர் மரித்ததின் நோக்கத்தை நாம் நினைத்து கொள்வோம். அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்போம். அவர் உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு கொள்ளத்தக்கதாய், அவரோடு கூட நித்தியமே வாழத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இதை ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் எழுந்து நிற்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி பிசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அந்தப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து, இது இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இது பானம் பண்ணும்போதெல்லாம் எல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், நாமும் அவரை நினைவு கூறும்படியாக இதிலே பானம் பண்ணுவோமாக. முதலாவது சகோதரர்கள் வரும்படி அன்போடு கூட கேட்கிறேன். அதற்கு பிறகு சகோதரிகள் வரும்படி கேட்கிறேன். படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு
போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்தமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்தமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கருத்தோடு உம்முடைய திருப்பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தியாக மரணத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்தமாகுதலை எங்களுக்குள் நீர் உருவாக்கி இருக்கிறீர், நன்றி சொல்கிறோம். பரலோக மேன்மையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர், நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய ஜீவ வார்த்தை சொல்லுகிறது போல எங்கள் சுகவீனங்களிலும் உம்முடைய சுகம் விளங்கவும், எங்கள் பலவீனங்களிலும் உம்முடைய பலன் விளங்கவும் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணி தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கும். எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அன்புக்கு கடைசி வரைக்கும் உண்மையாய் வாழ உதவி செய்ய, பொறுப்புகளை சுமக்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது டெய்லரிங் பேட்ச் எல்லாரும் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். வந்து நீங்கள் ஒரு பாடல் பாடும்பொழுது இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று காணிக்கை எடுக்கப்படும். அவங்க நிறைய ஆர்வமாய் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை. பட் அவர்களே மிகுந்த ஆர்வத்தோடு கூட அவர்கள் கற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க கற்றுக்கொண்டதை இங்கே வந்து அவர்கள் நம்ம மத்தியிலே அவர்கள் சொல்லி பாடி காண்பிப்பார்கள். தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்வீர். இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்வீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு
நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துறோம். சிஸ்டர் பிரதர் அனிக்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ. அதே மாதிரி அட்டண்டன்ஸ்க்காக ஒரு சின்ன கிஃப்ட் சித்ரா மினிமம் இது, அதாவது லீவ் எடுத்தது ரொம்ப மினிமம். இன்னொருத்தர் வந்து யார் பிரியா வந்து ரெகுலர் தான், பட் கொஞ்சம் லேட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரெகுலராக வந்தது பிரியா. 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. அதன் மத்தியிலையும் ஹெல்த் சேலஞ்சஸும் இருக்குது. அதன் மத்தியிலையும் ரெகுலராக வந்து கற்றுக்கிட்டு இந்த அட்டண்டன்ஸ் இதுக்காக நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். பெட்டி பாஸ்ட் God bless you. Sister, engage. 1995 நம்ம டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 1995 டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பாஸ்டர் அம்மா தான் ஃபஸ்ட்டு போய் அதுக்குன்னு படிச்சுட்டு வந்து நிறைய வருஷம் அவங்க நடத்துனாங்க. அதுக்கு பிறகு நமக்கு கிடைச்சது வந்து ஜெனிஃபர் வந்து இப்போது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. வா மேலே வா கலைஞங்களை தட்டி பாராட்டுவோம். இருந்தே இந்த டெய்லரிங் கிளாஸ் ஊழியத்தையும் டியூஷன் கிளாஸ் ஊழியத்தையும் முற்றிலுமாய் தாங்குகிறது வந்து சகோதரர் அனிக்ஸ் அவர்களுடைய குடும்பம் தான். இந்த கிட்டத்தட்ட ஏறத்தாழ இப்போ ஆயிடுச்சு, 35 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய தரிசனம் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி சகோதரர் அன்பை அவர்களையும் அவருடைய எல்லா பிள்ளைகளையும் அனிக்ஸ் பிரதருடையும் அவருடைய குடும்பத்தையும் நான் மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்களே வந்து இன்றைக்கி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. வி ஃபீல் திஸ் இஸ் a big honor brother what you are giving to us and may God bless you. நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா. தேங்க்யூ பாஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் எல்லாம் பேசினது. நான் ஒன்று கவனித்தேன், நீங்கள் டெய்லரிங் கிளாஸ்லாம் படிச்சிருக்கீங்க, நல்லா சொன்னதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. பட் நீங்கள் பாடினீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சும்மா உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. 9 பேர் இல்லையா, ஒரு கொயர் பாடின மாதிரி இருந்தது எனக்கு. கரெக்டு தானே நான் சொல்கிறது? சுதியும் விலகலை, தாளமும் தப்பலை, சவுண்டும் குறையலை, ஃபுல்லாக பாடினீங்க அந்த பாட்டு. அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இன்றைக்கி பாஸ்டர் கொடுத்த செய்தி வந்து மனசமாதானத்தை பற்றி. எப்போல்லாம் உங்களுக்கு அப்படி தோணுதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வரணும். பாஸ்டர் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் அந்த குடும்பத்தில் இணைஞ்சிட்டீங்க, நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, நன்றி. ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஜெனிஃபர். தேங்க்யூ பிரதர். நான் பிரதர் சொன்ன பாயிண்ட் 200% நானும் உணர்ந்தேன். ஏன்னா இந்த 56 பேட்ச் வரைக்குமே இந்த அளவுக்கு அழகாக ஒரே மாதிரி தெளிவாக ராகம் தாளம் தட்டாமல் பாடினது நீங்கள் ஒருத்தர் தான். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதில் ட்ரைனிங் கொடுத்த சிஸ்டருக்கும் ஜெனிஃபருக்கும் உண்மையாகவே நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஃபார் தேட். அந்த அழுக்கல் கொள்கை கூட கரெக்டாக இருந்தது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காட் பிளஸ் யூ ஃபார் தேட். ஓகே. இந்த சர்டிஃபிகேட், அதாவது 57th பேட்ச் உடைய சர்டிஃபிகேட் கிரைஸ்த ராக் சர்ச், கிருபா அவுட்ரீச் ட்ரஸ்ட், ஃபெய்த் அப்போஸ்தலிக் சர்ச் எல்லாரும் இணைந்து கொடுப்பதை குறித்து நாங்கள் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பிரதர் அனிக்ஸ் அவர்கள் கொடுக்கும்படியாக நான் கேட்கிறேன். நான் பேர் வாசிக்கும் போது நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சிஸ்டர் சித்ரா, சிஸ்டர் பிரியா, சிஸ்டர் ஹேமபிரியா, நதியா, நதியா,
சிஸ்டர் ஃபௌசியா பானு அப்துல் கரீம், சிஸ்டர் தேசராணி, சிஸ்டர் அனிஷா பானு, சிஸ்டர் திவ்யா பாரதி, சிஸ்டர் சுகன்யா. தேங்க்யூ சார். அப்படி எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, இந்த நல்ல நாளின் சந்தோஷத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் மனமகிழ்ச்சிக்காக நன்றி சொல்கிறோம். கிருபையின் கரம் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 57வது பேட்சில் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை நல்லபடியாக முடித்து தேர்ச்சி பெற்றிருக்கிற எல்லா சகோதரிகளையும் மனப்பூர்வமாக இன்னும் ஒரு முறை ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இனி அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நன்மை, ஒரு நிறைவு, ஒரு செழிப்பு, மன ரம்மியம் எல்லாம் காணப்படும்படிக்கு, ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், நல்நம்பிக்கை காணப்படும்படிக்கு அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். இன்னும் ஒரு முறை சகோதரி பெட்டி அவர்களையும் சகோதரி ராஜப்பா அவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சுவாமி ஜெனிஃபரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் விக்டரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சகோதரி ஸ்டெல்லா அவர்களையும் குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிறகு அனிக்ஸ் குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கத்தாவே பாஸ்டமாவையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையுமே சுவாமி உடைய கிருபையின் பராமரிப்பில் வைத்து ஆசீர்வதிங்க. போதுமானவராயிருங்க. அடுத்த பேட்சில் இன்னும் அநேகர் சேரவும், அந்த பேட்சையும் நாங்கள் நல்லபடியாக முடிக்கவும் தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபை மக்கள், அதற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவர் கரங்களை வலுப்படுத்துங்க. மென்மேலும் ஆண்டவரை காரியங்கள் நன்மையாய் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.